நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் வி ராஜ்குமார் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Okay, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வாழ்க்கையில அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாமா. அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ இந்த காலத்துல பாவ கணக்கு அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குமா, கொஞ்சம் கூட குறையல. தெரிஞ்சே பாவம் செய்யறான், கண்ணால பார்த்திருக்கீங்க, தெரிஞ்சே பாவம் செய்யறான், தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்றான். இதுக்கெல்லாம் இந்த பாவ கணக்கு அப்படிங்கிறது உண்டு. இந்த பாவ கணக்கு எது எதுல எல்லாம் வருது? குடும்பத்துல இருக்கும், வேலையில இருக்கும், எல்லா இடத்துலயுமே இந்த சில பேர் தெரிஞ்சு பண்றான், சில பேர் தெரியாம பண்றான். தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் குற்றம் தான். கர்ம வினை தான். சோ அப்ப இந்த பாவ கணக்கு அப்படின்னு சொன்னா இது நமக்கு இந்த பாவ கணக்கு நம்ம எந்த இடத்துல போய் நம்ம விமோச்சனம் தேடணும். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அப்போ நம்ம எந்த இடத்துல அதுக்கு விமோச்சனம் தேடுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம விவரமாவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். சரி, கருணை உள்ளம் கொண்டவன் கடவுளுக்கு நிகரானவன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கருணைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தா நம்ம மீனராசினியர்கள் தான். எல்லாருக்கும் ஓடி ஓடி பண்ணுவாங்க, பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பாவங்கள் இருக்கு சொல்லுங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு உண்மையிலேயே சில மீனராசிக்காரர்கள் பாவம் செய்ய பயப்படுவார்கள். உண்மையிலே அவங்க ரொம்ப கொஞ்சம் அது தப்புன்னு செஞ்ச அந்த இறை நம்பிக்கை எல்லாமே இருக்கும். ஆனா கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கு. இறைவனுக்கு பயப்படக்கூடிய பர்சன்ஸ் சில, அதாவது 60% பயப்படக்கூடியவர்கள் இருக்காங்க. 40% அந்த இறைவனை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இதுல உத்திரட்டாதியில நல்ல இது, புரட்டாதி கூட பரவாயில்ல. ஆனா இந்த ரேவதி நட்சத்திரம்னா கொஞ்சம் அந்த கடவுள் ஈர்ப்பத்தன்மை அப்படின்னு சொன்னா, சில பெண்கள் கூட பாத்தீங்கன்னா என் வீட்டுல எல்லாமே என் கணவர் தாங்க செய்வாங்க, நான் அவங்க அந்த மாதிரி சாமி கும்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனா மாடலா இருப்பாங்க. ஸோ இவரு தான் விழுந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஓகே சார். இப்போ ஃபேமிலியில ஒருத்தர் பாவம் செய்யாம இருந்து மற்றவங்கலாம் நல்லவங்களா இருக்கும் போது என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும்? ஒரு ஃபேமிலியில அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ ஒரு வீட்டுல இருக்காங்க, அம்மா அப்பா அது மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாவங்கள் செய்யறாங்கன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு பாவம்னு செஞ்சா அந்த பாவத்துக்கான தண்டனை அவன் மட்டுமே அனுபவிப்பான். அவங்களுக்கு மட்டும் அது அந்த அனுபவிப்பான். வண்டியில போவான், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், 10 நாள் எழுந்திருக்க முடியாம உட்காந்துருப்பான், 10 நாள் ரொம்ப சிரமப்படுவான். ஸோ இது ஒரு விதமான பாதிப்பு. இப்போ சில பேர் செய்த பாவங்கள் டயாலிசிஸ் நம்ம சொல்றோம். ஸோ அந்த ரத்த மாற்றம் சொல்ற டயாலிசிஸ், அந்த மாதிரி சில பேருக்கு செய்த பாவம் பக்கவாதம் மூலமாக வரும். சில பேருக்கு செய்த பாவம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, பணத்தை பெரிய அளவுல ஏமாந்து போகக்கூடிய சில விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மீனராசிக்கு நிறைய வரும். கண்டிப்பா சார். மீனராசி பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை ஈஸியா கொஞ்சம் காயப்படுத்த மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. சோ ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்களை கூட இருந்தே கொஞ்சம் குழி பறிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா? நான் பண்ணணும், அதுவும் என் பாவ கணக்குல இல்ல. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு கோபம் நிறைய வரும். அதாவது மீனராசி பொறுத்தளவுக்கு கோபம் பயங்கர தட்டார் புட்டார்னு பேசுவாங்க. ஆனா கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய, இவங்களுக்கு குழி பறிக்கிறவங்க நிறைய பேர், மீனராசிக்கு குழி பறிப்பவர்கள் நிறைய பேர். ஆனா மீனராசி யாருக்கும் குழி பறிக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் சைலண்டா தான் இருப்பாங்க. அவங்க அதாவது என்னுடைய அனுபவத்துல நான் மீனராசி ஜாதகம் நிறைய பார்த்திருக்கிறதுனால அவங்க கூட இருந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும் அப்படி மனசறிஞ்சு சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அறியாம கூட செய்வாங்க, தெரிஞ்சு இது பாவம் தெரிஞ்சு பயப்படுவாங்க. மீனராசி நேயர்கள் பொதுவாக எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கான காரணமும் இதுதானா? கண்டிப்பா. மீனராசிக்காரங்கள ஒரு உதவி நீங்க கேட்டு பாருங்க, முதல் ஆளா போய் நிக்கிறவங்க யாருன்னு கேட்டா மீனராசி. ஓகே, அவங்க மத்தவங்களுக்கு வர பாவத்தெல்லாம் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கே அவங்க வாழ்க்கையில? இல்லம்மா, அந்த மாதிரி ஏத்துக்கலாம் மாட்டாங்க. பாவத்தெல்லாம் ஏத்துக்க கூட மாட்டாங்களா. நீ செஞ்சா நீ அனுபவிச்சுட்டு போய் ஏன் என்ன சேர்க்கிற அப்படின்னு தான் பேசுவாங்க. ஓகே சார். இவங்க என்ன மாதிரி கோயிலுக்கு சார் போகணும்? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறை மீட்ட ஐயனார்னு இருக்கு. சிறை மீட்ட ஐயனாரா? என்ன சார் அது? தெரிஞ்சோ தெரியாமலோ மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துக்கு போறாங்க, வராங்க, நிறைய விஷயங்களை தாண்டி வராங்க. அப்படி இருக்கும்போது சிறை மீட்ட ஐயனார் அப்படின்னு அது எங்க இருக்குன்னு நீங்க நெட்ல சர்ச். ஏன்னா இப்ப நான் இந்த ஒரு பாவம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ராசி இந்த பாவம் பண்ணினா இந்த ஆலயம் அப்படிங்கறது நான் கணிச்சு வச்சிருக்கேன். அதுல
கடைசி ராசி மீன ராசின்னு சொல்லும்போது சிறை மீட்ட ஐயனார் அப்படின்னு இருக்கு. சோ அந்த ஆலயத்தை நெட்ல சர்ச் பண்ணி அந்த ஆலயத்துக்கு போய் அவங்க வழிபாடு செய்தால் அவங்களுடைய அந்த பாவக்கணக்கு தீரும். அப்ப நம்ம மீனராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்கள் கம்மியா இருக்கும்னு சொல்றீங்களா? எல்லா மீனராசிக்குமே இது பொருந்துமா? எல்லா மீனராசிக்குமே பொருந்துமா? எல்லா மீனராசிக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களுடைய தசாபுக்தி, அவங்களுடைய பிறப்பு கர்மா, இதை வச்சுதான் அந்த பாவ கணக்குமா, இதை வச்சுதான் அவங்களுடைய பிறப்பு ஜனனி. இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது என்ன சொல்றேன், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. எதுக்குமே பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லா இருந்தாதாம்மா கண்ணுக்கு லட்சணம் உண்டா இல்லையா? நல்லா இருந்தாதான் கண்ணுக்கு லட்சணம். நல்லா இல்லாம இருந்தா யாராவது நம்மளை ஏறெடுத்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். சில பேர் வயசானாலும் அழகா இருப்பாங்க, பார்த்திருக்கியா? இப்போ நீ எல்லாம் இருக்கு, இப்ப நீ எல்லாம் அழகா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு நல்லா பேசுறாரு, அடுத்த ஒரு இதுக்கு எல்லாருக்கும் அந்த நல்லா பேசுறாங்க, நல்லா கியூட்டா அந்த அட்ராக்ஷன், அந்த ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய பூர்வ புண்ணியம், உன்னுடைய இது. அந்த இதனாலதான் இன்னைக்கு நீ நன்னாதான் வர்றது, நல்லா பேசுறது, நல்லா சொல்றது, 4 பேருக்கு எடுத்து சொல்றது, இதுக்கெல்லாம் உன்னுடைய பூர்வ புண்ணியம். அதனால பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும், நம்மளுடைய விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், இப்ப நீ எல்லாம் வளர்ந்துருக்க, நன்னா தான் இருக்க, உனக்கு தெரியும் இப்போ இது பாவம் இது புண்ணியம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். பாவமா இருந்தா நீ செய்வியா? பயப்படும், ஐயோ வேண்டாம், ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு. அந்த எண்ணங்கள் வந்துட்டாலே வாழ்க்கையில நம்ம எல்லாருமே அமோகமாக இருப்போம். கண்டிப்பா சார். நீங்க சொல்லும் போது நம்ம லாஸ்டா தானங்கள் பத்தி பேசணும். சப்போனா இப்ப நம்ம கண்தானம் கொடுக்குறோம், இல்ல உடல் உறுப்பு தானங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம்ல, இதை கொடுக்கறது மூலமா அந்த ஜென்மத்துல என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகிடுமா ஃபுல்லாவே? சில பேர் சொல்றாங்க நம்ம உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள். அந்த ஆன்மா எப்படி கரையேறுறது? நீ உடல் உறுப்பெல்லாம் நீ தானம் கண் தானம் கொடுக்கலாம். இதய மாற்று சிகிச்சை எல்லாம் பண்றாங்க, கிட்னி மாற்று என்னென்னமோ பண்றாங்க உலகத்துல, அதெல்லாம் நடக்கிறது. நீ எல்லாம் நீ போயாச்சு, நீ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிட்ட. உன்னுடைய ஆன்மா கரையேறுறதா? உன்னுடைய ஆத்மா கரை ஏறியாச்சா? அதுதான் முக்கியம். உன் ஆன்மா கரை ஏறிடுதுன்னா பிரச்சனை இல்லை. உன் ஆன்மா கரை ஏறாமல் இருந்தால் இந்த குடும்பத்தை பாதிக்கும். கரை ஏறிட்டால் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் தானே சார், நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா. நீ கொடுக்குற உன்னுடைய விருப்பம். சில பேர்லாம் அந்த கண்தானம் கொடுக்கறது அதெல்லாம் உங்களுடைய விருப்பம், அவங்க அதெல்லாம் செய்யறாங்க, கொடுக்குறாங்க, அதெல்லாம் இது. நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் கொடுத்துட்டியா, ரைட்டு, அந்த கொடுத்துட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். போய் சேர்ந்த ஆத்மா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த போய் சேர்ந்த ஆத்மா, அந்த கர்மா, அதாவது அந்த ஆத்மா நல்லபடியா கரை ஏறிடுதா? அந்த ஆத்மா நல்லபடியா இருக்கா? அந்த ஆன்மா சந்தோஷமா இருக்கா? அது சந்தோஷமா இருந்ததுன்னா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷமா இல்லைன்னா இங்க பாதிக்கும். கண்டிப்பா சார். எல்லாருக்குமே இந்த விஷயம் உண்டுதானம்மா. ஆமா ஆமா கண்டிப்பா. மறந்துடாதீங்க, சார் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன ராசியா பிறக்கிறதுக்கு வாழ்க்கையில கொடுத்து வச்சிருக்கிறோம். பாவம் கம்மியா செய்யற ஆட்கள்லாம் நீங்க தான். ரொம்ப அருமையா சார் நீங்க சார். நன்றி சார். நன்றி நன்றி.